கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாய் நான் திட்டமிட்டிருந்த ஒரு பகுதி, உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு பரிமாணங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நீங்கள் அதை கவனிக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆனாலும் அதை தான் நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று இரவும் இன்று காலை வேளையும் என்னோடு கூட தெளிவாக ஒரு சில காரியங்களை உணர்த்தும்படியாக என்னோடு கூட நேற்று இரவிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த உணர்த்துதல் ரொம்ப அழுத்தமாக இருப்பதனாலே அதை சபையார் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வசன பகுதியை முதலாவது நம்ம வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 3 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். இந்த வசன பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று என்னோடு கூட இரவில் என்னோடு கூட பேசின ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களை குறித்த ஒரு எச்சரிக்கையும், இந்த கடைசி நாட்களுடைய எச்சரிக்கைன்னும் போது ஆண்டவருடைய வருகை அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் வெளிப்பட போகிறதான சத்ருவனுடைய, அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அப்படிலாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் இனி வருகிற நாட்களிலே கொடுமையாக இருக்க போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப அவர் வரப்போவது கலங்கமுள்ள, குற்றப்படுத்தப்பட்ட, கரையோடு இருக்கிற மணவாட்டியை சேர்த்து கொள்ள அல்ல. பரிசுத்தமாக்கப்பட்டதும் தேவனுக்காக பிரத்யேகமாய் நிலை நிற்கிறதும் தேவனுக்காக மாத்திரம் வைராக்கியம் கொண்டிருக்கிற மணவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் இந்த செய்திக்கு நான் தலைப்பெல்லாம் எதுவுமே நான் வைக்கல. ஆனால் உங்களோடு கூட இந்த கடைசி காலத்தினுடைய ஒரு சில காரியங்களை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேல் இருக்கிறதான ஒரு கோத்திரத்தாய் பற்றி உங்களோடு பேசினேன். இசக்கார் புத்திரர் என்கிறதான கோத்திரம். அவர்கள் நேரங்களையும் காலங்களையும் பகுத்தறிந்து அதற்கேற்றவாறு இஸ்ரவேலுக்கு ஆலோசனை சொல்லுகிற மனிதர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்போ உதாரணத்திற்கு லேவி கோத்திரத்திற்கு அவங்க ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க இல்லைங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்புகள் இல்லாம அவங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த மாதிரி இசக்கார் புத்திரர் மேல வைக்கப்பட்டிருந்த அபிஷேகம் தான் காலங்களையும் நேரங்களையும் ஆராய்ந்து பகுத்தறிவது. இப்போ நல்லா கவனிக்கணும். பகுத்தறிவது வேறு, கணிப்பது வேறு.
கணிக்கிற வேலையை செய்யறவங்க ஜோசியக்காரங்க, நாள் பார்க்குறவங்க, கைரேகை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கணிப்பாங்க. கணிக்கிறதுக்கு ஆவியானவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆவியானவர் கணிக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டார். அவர் மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்துவார், மாயையா இருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக கொண்டு வருவார். இப்படிப்பட்டதான தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளுடைய தேவன், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மறைவாய் இருக்கிறவைகளை வெளியே கொண்டு வருகிற தேவன், மாய்மாலமா இருக்கிறத வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற தேவன். இப்ப நான் ஏன் இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்களிலே கர்த்தர் ரொம்ப தெளிவாக ஒரு சில காரியங்களை தேவ பிள்ளைகளோடு சரி சபையோடு சரி பேசிக்கொண்டே இருக்கிறார். போன வாரத்தில் நாங்கள் ஊழியர்களாக இணைந்து நாங்கள் ஜெபித்த போது கூட இந்த ஒரு காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். அதனுடைய அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு நாங்கள் செவ்வாய்க்கிழமையில நாங்கள் எப்பயும் ப்ரே பண்ணுவோம். அந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்தே என்னுடைய மனதிலே ஒரு 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 அழுத்தத்தை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். அதற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அதனுடைய விளைவாக தான் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நேற்று இரவு கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலே அதிகமான மாய்மாலம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்து பார்ப்பதை விட, ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணிடுங்க, நீங்கள் நினைத்து பார்ப்பதை விட கொடுமையான மாயையான காலங்களுக்குள்ளாக நம்முடைய நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. நீங்க இதை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, இது நடந்து கொண்டிருக்கிறது. We are entering into a time of greater deception. பெரிதான ஒரு மாயைக்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்க கூடியதான கொடிதான உபதேசங்களும் ஆலோசனைகளும், ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட தற்கொலையின் ஆவியினாலே தூண்டப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஸ்பிரிட் ஆஃப் சூசைட், தற்கொலையின் ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுகிறதான காலம். அடுத்ததாக மாம்ச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் கர்த்தருடைய சேனையிலே யுத்த வீரர்களாய் இருந்ததான அநேக யுத்த வீரர்களை வீழ்த்த போகிறது. அது வீழ்த்த ஆரம்பித்திருக்கிறது. அநேகர் யுத்த வீரர்களாக இருந்தவர்கள் வருகிற நாட்களில் மாம்சத்தின் இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் அவர்கள் விழப்போகிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே உன் மீது மிகவும் அன்புள்ள தேவனாய் உன்னை என் பக்கம் நான் அழைக்கிறேன். உன்னை என்னுடைய நோக்கத்திற்காக நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாய் உன்னை நீயே பரிசுத்தப்படுத்தி கொண்டு எல்லா காரியங்களிலும் உலக தோற்றத்துக்கு முன்னமே உனக்காக நான் நியமித்த திட்டங்களை ஆராய்ந்து அறிந்து அதை பின்பற்ற நான் விரும்புகிறேன். இந்த காரியத்தை கர்த்தர் என்னோடு கூட நேற்று இரவிலே என்னோடு கூட பேசினார். அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு இந்த நாளிலே நான் எழுதினதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கடைசி நாட்கள் இவ்விதமான கொடிதான நாட்களுக்குள்ளாக நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலமும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தற்கொலையின் ஆவியினாலே தாக்கப்படுகிற ஒரு காலமும், அடுத்ததாக கர்த்தருடைய சேனையிலே பெரிய யுத்த வீரர்களாக இருந்து பெரிய பெரிய அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் செய்ததான ஜப வீரர்கள் அற்பமான மாம்ச இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் ஜீவனத்தின் பெருமைகளுக்கும் திடீரென்று விழுந்து போகிறதான, சடுதியிலே விழுந்து போகிறதான காலங்கள். ஆனால் இதற்கு மத்தியிலே
கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும், இந்த செய்தியை நீங்க கேட்கிறவங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க, கேட்க போறவங்க யாராக இருந்தாலும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. நம்மளை நேசிக்கிறனால நம்ம கிட்ட இப்ப பேசுறாரு. அவர் கேட்கிற ஒரு காரியம், என் பக்கமா வா, என்னிடத்துல இன்னும் நெருங்கி வா, நான் உனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை உன் இருதயத்திலே நான் எழுதுவேன், உன்னுடைய சிந்தையிலே நான் எழுதுவேன், என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது மறைவான காரியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இந்த நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த 2 தெசலோனிக்கேர்ல இந்த பகுதியில் நம்ம வாசிச்சோம். இந்த கடைசி நாட்களிலே நடக்கிறதான அந்த கொடுமையான காரியங்கள் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. போதும், இப்ப கவனிக்கணும். முதலாவது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? விசுவாச துரோகம். துரோகம்ன்ற வார்த்தை ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அதை சாதாரணமா நம்ம பயன்படுத்த மாட்டோம். நார்மலா யாரையும் திட்டும் போது கூட அந்த வார்த்தையை நம்ம சொல்லி திட்டுறதா இருந்தா, உண்மையாலுமே பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனையா இருந்தா தான் அந்த வார்த்தையை சொல்லுவோம், இல்லையா? ரொம்ப நம்பி இருந்த மனிதர்கள் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? துரோகி, இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னுவோம். இப்போ இதே காரியத்தை தான் கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலமா நமக்கு பேசுறார். கடைசி நாட்களிலே விசுவாசத்திற்கு துரோகம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், நேற்று வரைக்கும் அக்கினியா இருந்தவர்கள், அடுத்த நாள்ல நம்ம திடீர்னு பார்க்கும் பொழுது அவங்க அக்கினியா இருந்ததற்கான தடயமே இல்லாத மாதிரி வேறொரு பாதையிலே, எதிர்மறையான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆனால் இதற்கு மத்தியிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சுத்திகரிப்பிற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு சந்ததி. இதை தான் நாங்க சனிக்கிழமை நாங்க ஊழியக்காரர்களாக நாங்க சேர்ந்து இதற்காக தான் நாங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இந்த சர்ச்சில் இவங்களுக்கு வேற பிரசங்கமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு ஆவியை பத்தி பேசுறாங்க, இல்ல பரிசுத்தத்தை பத்தி பேசுறாங்க. கவனிச்சு பாருங்க, நம்ம சபையில எல்லா போதனைகளையும் நம்ம சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளையும் தெளிவா திட்டவட்டமா பேசுறோம். ஆனா அதே நேரங்களிலே நமக்கு எதிரான ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஆபத்தின் காலம் வரும் பொழுது, ஒரு கோழி மேல பறந்து வருகிறதான அந்த கழுகுனுடைய அந்த தீமைக்கு எச்சரிக்கும்படி அதை என்ன பண்ணுதுங்க? ஒரு சத்தம் போடும். ஒரு மாதிரி கொக்கோ கொக்கோன்னு சத்தம் போட்ட உடனே பக்கத்தில் இருக்க கோழி குஞ்செல்லாம் என்ன ஆயிடுதுங்க? அதனுடைய செட்டைகளின் மறைவிலே வந்து தங்கி கொள்ளுகிறது. ஏன்? பாதுகாப்பிற்காக. அதே போல இந்த நாட்களிலே எச்சரிப்பின் சத்தமாக அநேக வார்த்தைகள் நம்முடைய சபையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சத்தமாக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இது கர்த்தருடைய ஆவியானவர் நேரடியாய் என்னோடு கூட உணர்த்தின காரியமும், நான் ஒரு வாரமா ரொம்ப பாரத்தோடு எனக்குள்ள வைத்திருந்ததையும் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, இப்போ இந்த நாட்களிலே இந்த நம்ம எப்பயுமே இந்த கடைசி நாட்கள், வருகையின் நாட்கள், அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த கடைசி நாட்களிலே நடக்கக்கூடியதான ரொம்ப முக்கியமான காரியம், முதலாவது தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏற்கனவே அழைக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா மாறணும். கரெக்டா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலும் ஒரு சிலர் தான் அடுத்து வருகிற காலத்திற்குள்ளாக நுழைய போகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய நியமனங்களிலும் தேவனுடைய திட்டங்களிலும் இருப்பார்களா, அவருடைய நோக்கத்தில் நடப்பார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த விசுவாச துரோகம் என்பது இந்த நாட்களிலே ரொம்ப ரொம்ப சடுதியிலையும் ரொம்ப வேகத்திலையும் எதிர்பாராத ஒரு சில மனிதர்களிடத்திலும் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்க ப்ரொஃபெட்டிக்கலா நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், எச்சரிப்பா நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். எதிர்பாராத மனிதர்கள் விசுவாசத்திற்கு துரோகம் செய்து விசுவாசத்தை விட்டு விலகி போக போகிறார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான நாட்கள் வரும் என்று சொல்லி எச்சரித்தார். மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 12லிருந்து நாம் வாசிக்க போகிறோம். பத்துல இருந்தே வாசிப்போம். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். போதும். இந்த கடைசி நாட்களின் எச்சரிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 24வது அதிகாரம் முழுசுமே கடைசி கால எச்சரிப்பாக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தைகள். அதுல 11வது வசனத்துல வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள் அவ்விதமாக தான் இருக்கிறது. காலையில முதல் ஆராதனையினுடைய செய்தியை நீங்க ஆன்லைன்ல கேட்டீங்களான்னு தெரியல. அப்பாவும் அதை பற்றி இதனுடைய ஒரு அவுட்லைன் அப்பா பேசினாங்க. இந்த நாட்கள் இப்படியா இருக்குதே, இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்கிறதான ஒரு பயமும் கலக்கமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கண்ணு பார்க்கவே இந்த சமுதாயம் இவ்வளவு மோசமானதா இருக்கிறதே, நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய தலைமுறை வரும்போது இன்னும் இந்த சமுதாயம் எவ்வளவு சீர்கெட்டதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும், சர்வைவ் ஆகணும். சர்வைவ் ஆகிறது முக்கியம் இல்ல, பரிசுத்தமா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆகையினால இந்த நாட்களிலே இதற்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவலையை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இப்போ நிறைய அடையாளங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு டைம் இல்லை. ஆனா ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் இந்த நாளிலே ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலேயே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். போன வாரத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது புதிய தலைமுறை சேனல்ல. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுல கேரளாவில் இருக்கிறதான ஒரு பாஸ்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஏமாத்தினாரு. பயங்கரமா நல்ல ஊழியம் பண்ற ஒரு பாஸ்டர். அதனால அவரை நம்பி நிறைய பேர் காசுலாம் ஏதோ கொடுத்தாங்க, ஏதோ பண விஷயத்துல நிறைய ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அந்த பாஸ்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. பாஸ்டர் அவர். சரி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணோன்னே அவர் போக மாட்டேன்றாரு, என்னை எல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா போய் தலையை போய் செவுத்துல மோதிக்கிறாரு. அப்ப எப்படி அவரை பாஸ்டர்னு சொல்ல முடியும் நம்ம? உடனே போலீஸ் ரொம்ப தந்திரமா தலை மேல ஹெல்மெட் போட்டு, எங்கேயா தலையில நீ மோதுற, வா உன்னை போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சட்டை கிட்டெல்லாம் கழட்டி உள்ள உட்கார வச்சு, கவனிங்க, உண்மையாலுமே புதிய தலைமுறையில வந்தது. உள்ள உட்கார வச்சு என்ன பண்ண அப்படின்ன உடனே அந்த ஆள் சொல்றாரு, நான் ஜோம் பண்ணுவேன். சரி, எப்படி ஜோம் பண்ணுவேன்னா அந்நிய பாஷையில நிரம்பி ஜோம் பண்றாரு. இயேசுவின் நாமத்தினாலின் பயங்கரமா பேயெல்லாம் விரட்டுறாரு. ஆனா எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? சட்டெல்லாம் இல்லாம கைதியாக ஜெயில உட்கார்ந்து, லாக்அப்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் வேடிக்கை கீழே அந்த வீடியோல கமெண்ட் பண்றாங்க, போலி பாதிரியார்களை பிடித்து சிறையில் அடையுங்கள், வரிசையா ஃபுல்லா கமெண்டா வந்துட்டு இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும், அந்த மனுஷன் சத்தமா இயேசுவின் நாமத்தினாலேன்னு ஜெபம் பண்றாரு. அப்ப எந்த இயேசுவா இருக்கும் அது?
உண்மையான இயேசுவை பின்பற்றுறவரு அப்படி இருப்பாரா? ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. உண்மையான இயேசுவுக்கு ஊழியக்காரனா இருக்கிறவன் அந்த வேலையை, அந்த அயோக்கியத்தனத்தை செய்வானா? ஆனா இப்ப செஞ்சு அந்நிய பாஷை பேசுறாரு, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்றாரு. அது மலையாளத்துல, ஆனா புரியுது, நமக்கு புரியுது, நமக்கு தமிழ்காரங்களுக்கு மலையாளம் நல்லாவே புரியும் இல்லையா? அதனால நல்லாவே புரியுது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்றாரு. எதுக்காக ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட ஜெபம் பண்ணி காமிக்கிறார். எனக்கு ஒரு பக்கம் அவமானமாவும் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நான் ரொம்ப யோசிச்சேன். இந்த மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டு, ஜபத்தை கேட்டு எத்தனை பேரு பிரசங்கத்திலையும் சர்ச்சிலையும் வீட்டிலையும் இடம் கொடுத்தாங்களோ, அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த ஆளு மூலமா அசுத்தாவி போய் தான் உட்கார்ந்து இருக்கும், ஆவியானவர்லாம் வந்திருக்க மாட்டாரு. ஆனா இயேசுவின் நாமத்தினால சொல்றாங்களே, இயேசுவின் நாமம் சொல்லுவாங்க. அதனாலதான் இயேசு நாமத்தை பயன்படுத்தின உடனே அப்படியே உருகிடக்கூடாது. ஐயோ இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டாங்க, இயேசுவின் நாமத்தெல்லாம் சொன்ன உடனே தயவு செஞ்சு உருகிடாதீங்க. இது கடைசி நாட்கள். நான் ஆக்சுவலி படித்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்கு சித்தமானால் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆவிகளை பகுத்தறிவது, பகுத்தறிவின் ஆவி, இதை குறித்து நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் சீக்கிரத்தில் உங்களோடு கூட நான் பேசுறேன். இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற ஆவிகள். இயேசு இயேசுன்னு சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் இயேசுவை மகிமைப்படுத்துற மாதிரியே இருக்கும், ஆனா மகிமைப்படுத்தாது. கையில பைபிள் வச்சிருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல வர்ஷிப் பண்ணுவாங்க, நல்ல மேடையில் நின்று நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. அவங்க பேசுற பேச்சுல எல்லாருமே மயங்கிடணும், அப்படி பேசுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா அவர்களுடைய ஆவி உண்மையாலுமே இயேசுவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி அல்ல. இப்படிப்பட்ட ஆவிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக நுழைந்து, இதே தீர்க்கதரிசிகள் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக நடக்காத விஷயத்தையோ இல்ல நடக்க போகிற தீமையான காரியங்களையோ பிசாசின் ராஜ்யத்திலிருந்து கேள்விப்பட்டு வந்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா தீர்க்க தரிசனம் கிடையாது, அது பிசாசனுடைய காரியங்கள், பிசாசனுடைய வார்த்தைகள். இந்த காரியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பழக்கப்பட்ட ஆவிகள். ஏற்கனவே அப்பா அதை பத்தி பேசியிருக்காங்க. பழக்கப்பட்ட ஆவிகள், ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ். இந்த ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தை நன்கு அறிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும், நீங்க ஏசப்பா ரத்தத்துக்குள்ள இருந்தாலும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். உங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன உடனே, டே அப்பா இவர் பயங்கரமான தீர்க்கதரிசி போலப்பா, நமக்கு பயங்கரமா சொல்றாரு அப்படின்லாம் நமக்குள்ள அந்த ஒரு எமோஷன் உண்டாயிடுது. பாத்தீங்களா? பயங்கரமான தீர்க்கதரிசி மறைஞ்சிருக்கிறதெல்லாம் சொல்றாருன்னு சொன்ன அந்த நொடியில அந்த அசுத்தாவி உங்களை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப தீர்க்கதரிசிகள் முதலாவது ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஊழியத்தை விட்டு விலகுகிறவர்களும், கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு துரோகம் செய்கிறவர்களும் முதலாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த தீர்க்கதரிசிகள். அவங்கள பத்தி சொல்லும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள்னா யாரு? இயேசுலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இல்ல, இயேசுவை பத்தி தான் சொல்லுவாங்க. இயேசுவின் நாமம் தான் இருக்கும். ஒருவேளை அவங்க அற்புத அடையாளம் கூட செய்யலாம். ஏசப்பா அந்த நிறைய இடத்துல எச்சரிப்புல கூட சொல்றாரு இல்லைங்களா, கடைசி நாட்களிலே அற்புத அடையாளங்களை பண்ணி கூட உங்களை என்ன பண்ணுவாங்க, வஞ்சனைக்குள்ளாக இழுத்து போவாங்க. நான் ஏன் உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்க வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டருடைய பிரசங்கத்தை மாத்திரம் கேட்கிற பழக்கம் இருந்தா பரவாயில்ல. இப்ப எல்லாரும் யூடியூபுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். முக்காவாசி எல்லாருமே சோசியல் மீடியால என்ன பண்றோம், நிறைய மெசேஜஸை கேட்கிறோம், நிறைய பேருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருடைய செய்திகளை நம்ம கேட்கிறோம், யாருடைய வார்த்தைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட நபருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நீங்க கொஞ்சம் நாச்சும் புரிந்து வைத்திருக்கணும். யாருன்னே தெரியாம திடீர்னு சர்ப்ரைஸா உங்ககிட்ட வந்து நான் உங்களை பத்தி சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னா அவரை விட்டு ஓடிருங்க, அவர் பக்கமே நிக்காதீங்க. அந்த எந்த ஆவின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கடைசி நாட்களிலே நல்லா கவனிக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும்
வஞ்சிக்க கூடியதான தந்திரமான அசுத்த ஆவிகள் இவைகள். நம்மளாம் முதல்ல கேள்விப்பட்டிருப்போம், எங்க இந்த பிசாசெல்லாம் இயேசுவின் நாமம் சொன்ன உடனே ஓடிருமே, இது என்ன புது புது விதமான பிசாசா இருக்குது அது? ஏங்க பேய் ஓட்டும் போது எப்படி ஓட்டுறாங்க சர்ச்சில் சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினாலே போன்றாங்க. ஆனா இங்க பேயே இயேசுவின் நாமத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இங்கதான் பிசாசு தந்திரமாக அவன் என்ன பண்றான்னா, அப்படியே காலத்துக்கு ஏத்த மாதிரி அவன் டிசெப்டிவ் மாயையை தரித்து கொள்ளுகிறான். சத்ருவனுடைய தந்திரங்களிலே பிரதானமானது அவன் இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, எவல்யூஷன் சொல்லுவாங்க. எவல்யூஷன் என்னது? பரிமாண வளர்ச்சி மாதிரி. இப்ப பிசாசினுடைய ராஜ்யத்துல பரிமாண வளர்ச்சிக்குள்ள இப்ப எங்க போயிட்டாங்க தெரியுமா? பிசாசினுடைய ராஜ்யத்துல டிசெப்ஷன், மாயை என்கிறதான ஒரு காரியம். மாயைன்னா என்னது? சர்ச் மாதிரியே இருக்கும் ஆனா சர்ச் கிடையாது. ஊழியக்காரர் மாதிரியே இருப்பார் ஆனா ஊழியக்காரர் கிடையாது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா உண்மையான இயேசுவா இருக்காது. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவாங்க ஆனா அது அந்நிய பாஷையா இருக்காது, அது கெட்ட வார்த்தையா இருக்கும். நாங்க செவ்வாய்க்கிழமை பேசிட்டு இருந்தோம், ஒரு சிலருடைய வார்த்தைகள்லாம் அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க ஆனா அது கேட்கும் போதே நம்மளுடைய ஆவியில நமக்கு அது நல்லாவே தெரியும், அவங்க பேசுறது என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம். நான் நிறைய நேரங்கள்ல நிறைய பேரு உடைய அந்நிய பாஷைகளை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. எந்த ஆவியினால் எந்த நாமத்தை பயன்படுத்துறோன்றது முக்கியம் இல்லை, அப்கோர்ஸ் அது முக்கியம் தான். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல நீங்க அதை மாத்திரமே ஒரு கிரைட்டீரியாவா வைக்க முடியாது. இப்ப இருக்கிற காலத்துல எந்த ஆவியிலிருந்து ஒரு மனிதன் செயல்படுகிறான், இப்ப எந்த ஆவின்னு நீங்க புரிந்து கொள்ளணும்னா, அந்த மனிதன் மேல் இருக்கிறதான பரிசுத்தத்தின் அளவை, அந்த மனிதனுக்கு இருக்கிறதான அபிஷேகத்தின் அளவை நீங்கள் பார்த்தால் ஒழிய அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் ஏற்காதீங்க. ஒரு மனுஷனிடத்துல பரிசுத்தமும் அபிஷேகமும் இல்லைன்னா அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைய காது கொடுத்து கேட்காதீங்க. தேவனால் இந்த நாட்களிலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் யாருன்னு சொன்னா, முழுக்க முழுக்க பரிசுத்தத்திற்கு கம்ப்ளீட்டா விட்டு கொடுத்தவர்களும், எவ்விதமான மாயையும் இல்லாமல் தேவனுக்காக முகதாட்சண்யம் பார்க்காம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தேவனுக்காக எழும்புகிற மனிதர்களும், இவர்கள் தான் இந்த நாட்களிலே தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பி நிற்க முடியும். சோ இந்த முதலாவது நாம் பார்த்ததான இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது அதுல எல்லா கேட்டகரியுமே வருது. கள்ள உபதேசக்காரங்க, அப்புறம் கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷகர்கள், என்னென்ன ஊழியெல்லாம் இருக்கலாம் அது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு கள்ளத்தனத்தை போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கள்ளத்தனம் மாயை, சரிங்களா? அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இந்த மனிதர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்துவாங்க, ஆனா அவர்களுடைய ஆவி சரியான ஆவி இல்லை. சோ முதலாவது இதை பத்தி ஏசப்பா எச்சரிக்கிறார். அடுத்ததா, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் செய்திகளில். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம், நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப இந்த நாட்களிலே இவ்விதமான மாயை எழும்பிக் கொண்டிருக்கிற வேளைகளில் greater deception is arising. கொடுமையான மாயை எழும்பிக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியல இன்னும் என்னென்ன அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால எங்கேயாவது அற்புத அடையாளம் நடக்குது அப்படி இப்படின்னா உடனே என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. ஐயோ அங்க தெரியுமா, அங்க போன உடனே பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதான், நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் நடக்க வைக்கிறாங்களாம். இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் வந்தா நல்லதுதான். ஏசப்பாவும் அற்புதம் செய்யறாரு, ஆவியானவர் இன்னமும் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கணும், பகுத்தறிவை நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கணும், ஆவிகளை நம்ம சோதித்து பார்க்கணும். ஆகையினால இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம்
1வது வசனம். வாசிப்போமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இத்தனை திரளான சாட்சின்னா, இப்ப நான் சொன்னதான இந்த நெகட்டிவ் சாட்சியெல்லாம் எடுத்துக்காதீங்க, இவங்களை பத்தி நான் சொல்லல. அதுக்கு முன்னாடி 11வது அதிகாரத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசத்திலே வல்லவர்களா இருந்ததான அநேக தேவ மனிதர்கள், ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பித்து ஏனோக்கு ஆபிரகாம் முன்னாடி ஏனோக்கு, அப்படி இப்படின்னு வரிசையா நிறைய பேர் இருக்கிறாங்க. மோசே, அதுக்கப்புறம் கிதியோனு, சிம்சோனு, எப்தா, இப்படி எத்தனையோ பேர். ஈவன் ராகாப் கூட அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ராகாப் யாருங்க? எரிகோவில் இருந்ததான வேசி பெண் அவ. ஆனா அவளும் இஸ்ரவேல்ல எப்படி ஜாயின் பண்ணாவ? இங்க போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே. அவ செஞ்ச ஒரு கிரியை. என்ன கிரியை? அந்த உளவாளிகளுக்கு அவ இடம் கொடுத்தா. எந்த நம்பிக்கையில் அவ இடம் கொடுத்தா? அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னா, யெகோவா தேவன் கண்டிப்பா எரிகோவை இஸ்ரவேலர் கையில கொடுத்துருவாரு. அவளுக்கு கேள்விப்பட்டிருக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடியே, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசிச்சதுனால அவளும் இந்த விசுவாசிகள் என்கிறதான ஒரு பெரிய இந்த லிஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்கதான் நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, இத்தனை திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, சூழ்ந்து கொண்டிருக்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். யாரு? நமக்கு முன்னாடி ஜெயத்தோட விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடி முடிச்சவங்க நமக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்களாம். என்னன்னு சொல்லி, கடைசி வரைக்கும் இவன் விசுவாசத்தை காத்து கொள்வானா. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப ஏசப்பாவும் சொல்லிட்டாரு, நமக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்களும் என்ன பண்றாங்களா? காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்வானா அப்படின்னு சொல்லி. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால பாருங்க, அடுத்து என்ன போட்டிருக்கு? நம்ம பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓடக்கடவோம். இப்ப இந்த நாட்களிலே நமக்கான அழைப்பு அது. வேகம் வேண்டாம், பொறுமை வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே துரிதம் நமக்கு இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்கணுங்க? நிதானமா. தேவன் சொல்றாரா, அந்த காரியத்துக்கு முதல்ல கீழ்ப்படியும். அது சின்ன விஷயமா இருக்கும். முதல்ல சின்ன விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படியலனா பெரிய விஷயத்த நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்ல மாட்டார். சோ அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தர் எதை விட சொல்றாரோ அதை விடுறதுக்கான ஒரு மனசு, இதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. வருகிற நாட்களிலே நிச்சயமாய் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு காலங்களிலே நாம் இருக்கிறோம். நமக்கு முன்பதாக நடந்ததான இந்த மனிதர்கள், இவங்க தேவனை தங்கள் முன்பதாக வைத்துக்கொண்டு அசைக்கப்படாமல் உறுதியுடன் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் கடைசி வரைக்கும். போன வாரத்தில் அருமையான அம்மா ராகேல் அம்மா அவங்க இறந்தாங்க. அவங்களும் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்திலே உறுதியா இருந்தாங்க. நம்ம சபையில் எத்தனையோ பேர் தேவனுக்குள்ளாக மரித்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் தேவனை விட்டு விலகி போன மரணங்களையும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தேவனுக்குள்ள உண்மையா இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டவங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள், இது இன்னும் வேகமாக இருக்க போகிறது. தேவனை விட்டு விலகி செல்கிறதான ஒரு மாயையை நம்பி போகிற கூட்டம் பெரும் கூட்டமா இருக்க போகுது. 1000 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுல 100 பேர் மாத்திரம் தான் உண்மையாலுமே கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவங்களா இருக்க போறாங்க. மிச்சம் 900 பேர் மாயையிலே அவங்க சிக்கிக்கொள்ள போறாங்க. இப்ப நீங்க 900ல இருக்க போறீங்களா, மீதமா இருக்கிற 100ல இருக்க போறீங்களான்றது உங்களுடைய கையில இருக்குது.
ஆனா அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் முழுக்க முழுக்க சிந்தை, எண்ணம், யோசனை எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிறதான பரிசுத்தத்தை பிரதானப்படுத்துகிறவர்களாய், அவருடைய அந்த பரிசுத்தமாகுதலுக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம இவ்விதமான ஒரு வாழ்க்கைக்காக நம்மை அழைக்கிறார். அவரோடு கூட நெருங்கி வருகிற ஒரு வாழ்க்கை, அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அவரை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இதை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். அவரிடத்திலே நாம் வரும் பொழுது நம்முடைய வறட்சி எல்லாம் அவர் மாற்றுகிறார். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிற வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது வெறுமனே வாக்குத்தத்த வசனம் அல்ல, தேவன் அருகில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குறுதி. ஹல்லேலூயா. தூரத்தில் இருந்துட்டு நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லிக்கிட்டு அப்படியே நரகத்துக்கு போயிடணும். ஏன் வசனம் தானே சொன்ன, வசனம் தான் சொன்னேன், ஆனா பரிசுத்தம் இல்லையே. தேவன் விரும்புகிறதான அந்த அந்த சுபாவங்கள் இன்னும் மாற்றப்படலையே. ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள், தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லயும் அதை பத்தி தான் ஆண்டவர் பேசினாரு. எலும்புகள், உங்களுடைய எலும்புகள் உயிரடைய வேண்டும் அப்படின்றத பற்றி பேசினாங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். He will strengthen your bones. ஆவிக்குரிய நிலையிலே உலர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு என்ன செய்ய போகிறோம்? தேவன் நம்மிடத்திலே பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை விட்டு நீ பிரிந்து செல்வதற்கு என்னிடத்தில் என்ன துரோகத்தை பார்த்தாய்? என்னை விட்டு நீ பின்மாற்றத்துல போறதுக்கு, அசுத்த ஆவிகளுக்கு வழி கொடுக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன துரோகத்தை நீ பார்த்த? இது நம்ம எல்லார பார்த்தும் தேவன் கேட்கிற பர்சனலான ஒரு கேள்வி. இது என்னை பார்த்தும் ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். என்கிட்ட என்ன துரோகம் இருந்துச்சு என்னை விட்டு நீ தூரம் போறதுக்கு? சொல்லுங்க. எதுவுமே இல்லை. ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லைங்க. ஆனா நம்மளாதான், நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம், அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, மாம்சத்துல இச்சை, கண்களின் இச்சை, சொன்ன இல்லைங்களா, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தினால் உண்டானவைகள்னு யோவான் சொல்றாரு. இதனால இழுக்கப்பட்டு அவன் என்ன பண்றான்? தேவனை விட்டு போறானே ஒழிய தேவனிடத்துல எந்த துரோகமும் இல்லை அவரை விட்டு வழி விலகி செல்றதுக்கு. இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. அதாவது நீங்க அந்த சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம் இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் துரோகம் செஞ்சாங்க. தேவன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஒவ்வொரு ராஜாவும் எவனாவது வந்து நல்லது பண்ணுவான்னு பார்த்தா அப்ப வந்து அவன் தேவனை வணங்குறதுக்கு பதிலாக ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சிருப்பானுங்க, பலிபீடம் கட்டுவானுங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த கோவில் அந்த கட்ட விக்கிரகத்துக்கு முன்னாடி அவன் சொந்த பிள்ளைங்களை பலியிடுவானுங்க, நரபலி. எவ்வளவு துணிகரமான பாவம் அது. அது எவ்வளவு தேவனுக்கு ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இங்க தீர்க்கதரிசிகள் மூலமா நீங்க ஏசாயால இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா பல முறை அதே சந்ததிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அரவணைத்து அவங்கள முத்தமிட்டு தன்னுடைய மனவாட்டியாக்கி கொண்டு, எனக்கு சொந்தமானவளை மாத்திக்கிறேன் வா, நீ எப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு ஒரு உதாரணம் ஓசியா ராஜாவை பார்க்கிறோம். ஓசியா ராஜாவை போய் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ண சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசியை போய் ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் பண்ண சொல்றாரு. எதற்கு அடையாளமாக? வேற ஒருத்தனுக்கு நீ போயிருந்தாலும் உன்னை நான் திரும்ப என்ன பண்றேன், விலை கொடுத்து நான் வாங்குறேன், ஏன்னா நீ எனக்கு வேணும்.
யோசிச்சு பாருங்களேன், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது. ஆனா இந்த அன்பை தான் மனிதர்கள் உதாசீனப்படுத்தி இந்த கடைசி நாட்களிலே மாயைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க ஏசாயா 54வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இள வயதுல கணவனை இழந்து போன ஒரு விதவை பெண் எப்படி இருப்பாளோ அப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்ரவேலே நீ இருந்த. ஆனா உன்னை நான் என்ன பண்றேன், எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். உன்னை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இதனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்க யாரா இருந்தாலும், நீங்க நேற்று இருந்ததை காட்டிலும் இன்றைக்கும், இன்றைக்கு இருந்ததை காட்டிலும் நாளைக்கும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மொதல் விஷயம், தேவ பிள்ளைகளுடைய இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிதான ஒரு மாயைக்குள்ள போறோம் இல்லைங்களா, அந்த மாயையில முதல்ல பிசாசு தொடர விஷயம் எங்க தெரியுங்களா, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை. சிந்தையிலும் நம்ம வெளியில செயலா செய்யணும்னு அவசியம் இல்லை, இங்க வந்தாலே போதும். நிறைய நேரங்கள்ல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, என் ஊழியத்துக்கு வந்தப்ப கூட ஒரு சில நேரங்கள்ல சிந்தையில வந்த உடனே நம்ம என்ன நியாயப்படுத்திக்குவோம், சிந்தையில தானே வந்துச்சு, செயல்ல தான் நம்ம பண்ணலையே, அதனால நம்ம ஒன்றும் பாவம் செய்யல அப்படின்ற மாதிரி என்னை நான் நியாயப்படுத்தி கொள்வது உண்டு. ஆனா தேவன் இப்போ இங்கேயுமே என்ன விரும்புறாரு, பரிசுத்தத்தை விரும்புறாரு. நீ சிந்தையில நீ செயல்படுத்தல, அது பாவமா இல்ல, ஆனா சிந்தையில வந்துச்சு இல்லையா, அந்த சிந்தை என்னுடைய வார்த்தை தங்க வேண்டிய இடம், அந்த மூளை பகுதி, அந்த நினைவெல்லாம் என் வசனம் தங்கி இருக்க வேண்டிய இடம். ஆனா என் வசனம் தங்கி இருக்க வேண்டிய இடத்துல இப்ப என்ன தங்கி இருக்கு தெரியுமா, அசுத்தமான எண்ணம், கோபம் நிறைஞ்ச எண்ணம், வைராக்கியம் நிறைஞ்ச எண்ணம், இச்சையை நிறைவேற்றுகிற எண்ணம், இந்த எண்ணம் தங்கி இருக்கிறது. இந்த மூளை பகுதிக்கும் அவருடைய வார்த்தை தான் இங்க நிரம்பி இருக்கணுமே ஒழிய வேற காரியங்களுக்கு இது சொந்தம் அல்ல. என்னுடைய நினைவுகள் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். இப்ப இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாய் சிந்தையிலும் எண்ணங்களிலும் பரிசுத்தத்தை முதன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் இந்த நாட்களில் மாற வேண்டும். ஒருவேளை ஒரு சிலர் இருப்பாங்க, ஓ நீங்களாம் பெரிய பரிசுத்தவாங்க, நீங்க இருங்க அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பேசணும்னா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே, இப்படிலாம் இருக்க முடியாது, இந்த அளவுக்குலாம் பரிசுத்தமாலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நம்மகிட்ட பேசுவாங்க. ஏய் உங்களை மாதிரிலாம் பரிசுத்தமா இருக்க முடியாது அப்படி நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, நக்கலா பேசுற மாதிரி பேசுவாங்க. அவங்க கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் போது ஐயோ இது பேசக்கூடாது, ஏசப்பாக்கு பிரியம் இல்லாததுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ரொம்ப ஓவரா பரிசுத்தமா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்வாங்க. சோ அப்படிப்பட்ட மனிதர்களும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனிதர்கள். இப்போ இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் நம்மை அழைக்கிற அந்த அழைப்பு பரிசுத்தத்திற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தத்திற்காக நம்மை அவர் அழைக்கிறார். அவருக்காக ஏங்குகிற ஒரு இருதயம், அவரை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, டெஸ்பரேட்னு சொல்லுவாங்க. டெஸ்பரேட்னா தவிக்கிறது, தவிக்கிறது. அது தாவீது எப்படி சொல்றாருன்னா, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல். எதுக்கு அது மான் நீரோட வாஞ்சிக்குதான் தெரியுங்களா? நிறைய நேரம் அந்த மான் எதுக்கு இரையாமாயிடுங்க சொல்லுங்களேன், சிங்கம், புலி, காட்டு விலங்குகள். இப்ப இதுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வருமா, வந்து தப்பிச்சிடும், எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும். சிங்கத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுமா, செம்மையா இளைக்கும், பயங்கரமா தாகம் எடுக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் உயிர் பழைச்சதே பெருசு,
அடுத்ததா இப்ப தண்ணி தாகம் வேற. இப்ப என்ன பண்ணுதுங்களா, அங்க பக்கத்துல எங்கேயாவது குளம் கொட்டை தண்ணி ஏதாவது ஆத்தோரம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து தேடுதுங்களாம். எதுக்காக? தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக. இப்ப அதோட ஒப்பிட்டு தான் தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்குது, கதறுது. இதுதான் டெஸ்பரேஷன், அந்த ஏக்கம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம எல்லாருமே நம்முடைய மனதளவிலே ஒரு நிர்ணயம் நாம் பண்ண வேண்டும். நான் ரொம்ப திட்டவட்டமா இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட பேசுறேன், கவனமா கேளுங்க. இது சும்மா நான் பொழுது போகாம உங்ககிட்ட நான் பேசிட்டு இல்லை. கர்த்தர் நம்ம கிட்ட ரொம்ப திட்டவட்டமா எச்சரிக்கிற ஒரு காரியம். சபை மக்களாகிய நம்ம எல்லாருமே கண்டிப்பா பரிசுத்தத்திற்காக ரொம்ப 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 அதிகமா முயற்சி பண்ணுகிறவர்களாகவும், அடுத்ததாக நம்முடைய மனதளவிலும் சிந்தையிலும் எண்ணம் ஏக்கம் எல்லாவற்றிலும் தேவனை விரும்புகிறவர்களாகவும் நான் மாற்றப்பட வேண்டும். இன்னொரு கூட்டம் ஒருத்தங்க இருக்கிறாங்க, இயேசுவின் ரத்தம் உங்களை ஏற்கனவே பரிசுத்தம் ஆக்கிடுச்சியா, நீ என்னத்த போய் பரிசுத்தம் பரிசுத்தம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நீ பாட்டு ஜாலியா இரு, உன் இஷ்டத்தின்படி வாழு, அவர் உன் மனசின் நினைவுகளை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவார். கேட்க நல்லா இருக்குல்ல? நான் அந்த பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? டே அப்பா பில்லி இன்னைக்கு தான் உருப்படியான பிரசங்கம் பண்ணியிருக்கையா, இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு, இன்னைக்கு தான் சூப்பர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. என்னது அவ்வளோ ஆசீர்வாதமா, அப்பா மனசுக்கு அப்படியே ஆறுதலா இருந்ததுங்க அப்படின்ட்டு போவோம். வெளியில போகும்போதே பிசாசு ஒரு கண்ணியை வைத்து உக்காந்துக்கிட்டே இருப்பான், வாயா வாயா, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் வா. இப்போ கவனிக்கணும் பிரியமானவர்களே, அந்த மாதிரி பேசுற ஒரு கூட்டமும் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களும் நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்தத்தை பத்தி பேசினா அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, இயேசு உன்னை ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கிட்டாருப்பா, நீ எல்லாம் எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை. சரி, அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்பர் ரட்சிக்கப்படும் வசனம் இருக்கு, அது வேற ஒண்ணுங்க, ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றவாங்க. ஸோ கதையை மாத்தி விடுறது, திசை திருப்புறது எல்லாமே ரொம்ப தந்திரமா பிசாசு செய்யறான். அதனாலதான் இது சொன்னோம், மாயையான காரியங்கள், மாயையான நாட்களுக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு மத்தியிலே தேவனை விரும்புகிறவர்களாய், தேவனை ஏங்குகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா அப்படின்றத ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில நான் ஜெபிக்க உட்கார்ந்த பொழுது கர்த்தர் எனக்கு எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்கிற 6வது வசனத்தை எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டினார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசன பகுதி தான், எடுத்து சத்தமா நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 11:6. வாசிப்போமா? விசுவாசம் இல்லாமல், எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த விசுவாசத்தை அடிப்படையா கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுசும் கட்டப்படுது. இந்த விசுவாசம்ன்ற ஒரு வார்த்தையை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா எதுக்குமே அர்த்தமே இல்லை. கரெக்டா? ஜெபத்திலையும் அர்த்தம் கிடையாது. அப்ப எதுக்காக ஜெபம் பண்றோன்னே இருக்காது இல்லையா? விசுவாசம் இருக்கிறனால தான் நம்ம ஜெபம் பண்றோம், விசுவாசம் இருக்கிறனால தான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், விசுவாசம் இருக்கிறனால தான் தேவ செய்தியை உட்காந்து கேட்கிறோம், விசுவாசம் இருக்கிறனால தான் பரிசுத்தமா வாழணும்னு தீர்மானம் பண்றோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னதுங்க? விசுவாசம். அடுத்ததா பாருங்க, அந்த வசனத்துல சொல்றாரு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஒருவேளை தாமதம் ஆயிருக்கலாம், வேற ஒருத்தங்களுக்கு பதில் வராம டிலே ஆகிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு கூட தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கணும், நான் அவரை தேடும் போது அவர் எனக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப எச்சரிப்போட இந்த வார்த்தையை நம்ம இந்த நாள்ல வாசிக்கணும். இந்த விசுவாசத்துல நம்ம வளர்ந்து அந்த ஏக்கத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது அந்த விசுவாசமே நமக்குள்ள ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்திடும். அதுக்காக அப்படியே ரொம்ப அந்த தாவீது சொன்ன மாதிரி அப்படியே என் ஆத்துமா வாஞ்சிக்குது, கதறுது, ஏங்குது. எதனால? அந்த எனக்குள்ள அந்த விசுவாசம் அப்படியே உள்ள இருந்து பெருகி கொண்டே இருக்கிறது. அவர் பலன் அளிக்கிறவர் என்பதையும் நான் விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான மனிதர்கள் தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த நாட்களிலே ஒரு தீர்மானம் எடுங்க, குறைந்தது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி,
நீங்க ஐஏஎஸ் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நான் திரும்ப சொல்றேன், இருக்கிறதுலே ரொம்ப பிஸியான மனுஷன் ஐஏஎஸ் வேலை தான் சொல்லுவாங்க இல்லையா? எக்ஸாம் பெரிய ஐஏஎஸ் இவரு அப்படின்வாங்க, பெரிய கலெக்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கலெக்டராகவே இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்க நம்ம தீர்மானம் எடுக்கணும். கண்டிப்பாங்க, தயவு செய்துங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். நான் இதுக்கு மேலே வேற என்ன உங்க காலில் வந்து விழுந்தாதான் உண்டு. அடுத்து நம்ம சபையில் நம்ம எல்லாருமே, நான் என்ன ரொம்ப சீரியஸான விஷயங்க, நான் அதனால தான் நான் அவ்வளோ கவனத்தோடு நான் பேசுகிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ரெடி பண்ண பிரசங்கமே வேற. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியத்தை என்கிட்ட பேச சொல்லிட்டே இருக்கிறார். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில தனிப்பட்ட, நீங்க ஃபேமிலி பிரேயர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா தனிப்பட்ட முறையில் ஏசப்பானுடைய சமூகத்தில் 1 மணி நேரமாவது காத்திருக்க முயற்சி பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையா? பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுங்க. பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை சேர்த்து பாடுங்க. ஜெபம் இருந்தால் அந்த ஜெபத்தோட சேர்ந்து ஜெபத்தை ஆமீன் சொல்லுங்க ஜெபத்துக்கு. அடுத்து வசனத்தை வாசிங்க. 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் செலவிட தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்கள். ஏன்னா இதுதான் இந்த நாட்களில், அதாவது பிதாவோடு இருக்கக்கூடிய நெருக்கம், தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் ஒன்றே இந்த கடைசி நாட்களில் வரக்கூடிய இந்த மாயையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏமாற்றப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்தே நாம் காப்பாற்றப்படவும் இது ஒண்ணுதான் வழி. எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி வரோமோ அந்த அளவுக்கு மாயையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தத்தை விரும்பினவர்களாய், எண்ணம் யோசனை சிந்தனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை முதன்மைப்படுத்தி நம்ம இருக்கும் பொழுதுதான் அடுத்து வருகிறதான கொடுமையான மாயிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். சத்ருவானவன், பேதுரு சொல்றார் இல்லைங்களா, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் அவன் விழுங்கிட முடியும். ஜாக்கிரதையா இருப்போம். இந்த கோழி மேல பருந்துட்டு இருக்கிறதான கழுகு பருந்துக்கு எச்சரிப்பு கொடுக்கிற மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப நம்மகிட்ட பேசுறாரு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அவருடைய செட்டைகள்ல வந்து தங்க போறீங்களா? இல்ல நான் என் இஷ்டத்துக்கு எனக்கு தீனியை தேடி நானே போய்க்கிறேன் போ அப்படின்னா பருந்தும் கழுகும் பறவைகளும் வந்து நம்ம தூக்கிட்டு போயிடும், நம்முடைய ஆத்துமாவை கொள்ளையிடுறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்திலே நாம் உருக்கமாக ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்க போகிறோம். இது சாதாரணமான ஒரு ஜெபமா இருக்க போறது இல்லை. நம்ம ஒரு டெசிஷனோட, நீங்க முழங்கால் படிடுனா முழங்கால் படிடுங்க, நிக்கிறதா இருந்தா நில்லுங்க. ஆனா நம்ம எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்திலே. அப்பா, இந்த நாளிலே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா சொல்லுங்க. முதலாவது, கர்த்தாவே, என்னை நான் முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்மா, இந்த வார்த்தை ஒப்பு கொடுக்கிறேன்ற வார்த்தை சும்மா பயன்படுத்தி அதனுடைய மதிப்பையும் அதனுடைய அர்த்தத்தையும் மறந்துட்டோம். ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா ஈசாக்க ஆபிரகாம் பலி செலுத்தின மாதிரி கை காலெல்லாம் கட்டப்பட்டு பலிபீடத்தில் இருக்கிறது தான் ஒப்பு கொடுக்கிறது. ஈசாக்கு நினைச்சிருந்தா வயசான அவங்க அப்பாவை தள்ளி விட்டு ஓடி இருக்கலாம், என்னையா நீ என்ன என்னைய பலி செலுத்துறதுன்னு சொல்லி. ஆனா ஈசாக்கும் கீழ்ப்படிந்தார். கைகள் கால்கள் கட்டப்படும் பொழுது விட்டு கொடுத்தார். கைகள் கால்கள் கட்டப்படும் பொழுது சுயமா எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது. அதனால அந்த ஒப்பு கொடுக்கிறேன்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லுங்க. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய வீரியத்தை உணர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாய் உம்முடைய பலிபீடத்திலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கடைசி நாட்களின் எச்சரிப்பாக மாயையை சத்ருவானவன் தந்திரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதான வஞ்சனை. அநேக ஆவிகள் இருக்கிறது, அநேக அசுத்த வல்லமைகள் இருக்கிறது, அநேக கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கொண்டேயும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டேயும் இன்னும் மாயைக்கு
விலை போகிறவர்களும் பிசாசின் ராஜ்யத்திற்கு வேலை செய்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அதற்கு மத்தியிலே என்னை கர்த்தர் பிரித்தெடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறதான நான் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளும்படி, கடைசி வரைக்கும் நான் ரட்சிப்பிலே நான் நிலைத்திருக்கும்படி எனக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே உதவி செய்வீராக. அப்பா, நான் உங்க சமூகத்துல உங்க பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறதான நான் என்ன முழுசுமா பலியா நான் இப்ப ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அன்னைக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையில உங்களை பலியா ஒப்பு கொடுத்த மாதிரி இப்போ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்துல பலிபீடத்துல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா நினைச்சிருந்தாருன்னா அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிருக்கலாம். அது நடக்கல. ஏன் தெரியுமா? பிதாவுக்கு கீழ்ப்படிவது அவருக்கு உகந்த காரியமா இருந்தது. ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பிதாவுக்கு கீழ்ப்படிவது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நம்ம ஆசையோட பண்றோமா, இல்ல கட்டாயத்தின் பேர்லயும் நிபந்தனையினாலையும் நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், சர்ச்சுக்கு போறேன், என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், இதனால நான் பண்றேன்னா? அதனால இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே பலியா நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க இல்லையா? இதை விரும்பி செய்றீங்களா? இல்ல இந்த சிமர்னா சர்ச்சில் இதை பத்தி பேசுறாங்க அதனால நான் செய்யறேன், ரொம்ப நாளா இந்த சர்ச்சுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன், இதை நான் செய்யலன்னா பாஸ்டர் என்கிட்ட கோவிச்சுக்குவாரு, எல்லாரும் செஞ்சு நான் செய்யலன்னா நான் மட்டும் தனியா தெரிவேன், இதுக்காகலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்க மனசார மனசுல விரும்பி தேவ சமூகத்துல ஏசப்பா நீங்க பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி நானும் உங்களுக்கு கீழ்ப்படிய என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க பலிபீடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, இந்த நாளில் உமக்குரியதான அந்த ஏக்கமும் அந்த ஆசையும் அந்த வாஞ்சையும் வைராக்கியமும் என் இருதயத்துல பெருகட்டும்ப்பா, என் இருதயத்துல பெருகட்டும். நீர் எனக்காக இன்றளவும் பரலோகத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிற தேவன். எனக்காக உம்முடைய ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனா நான் தான் பல காரணங்களை சொல்லி என்னுடைய சுய இச்சையில நடக்கிறதுக்கும் என் சுயத்துல நடக்கிறதுக்கும் நான் நிறைய சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனுஷனுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமா என் கூடவே இருக்கிறீங்க, என்னோடு இருக்கிறீங்க. என்னோடு இருக்கிறதான ஆவியனுடைய சத்தத்தை கேட்க முடியல, ஆனா வெளியில இருக்கிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க முடியுது. ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நமக்குள்ள இருந்து சரியான ஆலோசனையை கொடுக்க ஆயத்தத்தோட தான் இருக்கிறாரு. ஆனா அதை கேட்கறத விட்டுட்டு கூட இருக்கிறதான மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதுல தான் நமக்கு நாட்டம் இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கான்சக்ரேஷன் சுத்திகரிப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, சுத்திகரிப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுசுமா என்ன கழுவுங்க. இந்த கடைசி நாட்கள் இருக்கிறதான மாயையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளணும்ப்பா. பரலோக ராஜ்யத்தினுடைய வழிகளில் நான் நடக்க, இருளின் ராஜ்யத்திலிருந்து என் கால்கள் விலக்கி காக்கப்படணும்ப்பா. என்னுடைய கால்கள் சிக்கிக் கொள்ளும்படி மறைவான வலைகளும் கண்ணிகளும் எனக்காக விரிக்கப்படுகிறது. அது வலைன்னு தெரிஞ்சும் கண்ணின்னு தெரியாமையே நான் இருக்கிறேன். நிறைய நேரங்களில் தெரிஞ்சாலும் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமா நான் போய் அதில் விழுறேன். நிறைய நேரங்களில் மாயையில் இருக்கிறனால, என் கண்ணு குருடா இருக்கிறனால, ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிய முடியாததுனால, ஆவிகளை நான் சோதித்து பார்க்க முடியாததுனால தீமையான காரியங்களை நான் நம்பிட்டேன்ப்பா. சொல்லுவோமா? என்னையும் சேர்த்துதான் நம்ம எல்லாரும் இணைஞ்சு சொல்ல போறோம். அப்பா, தேவையில்லாத நிறைய ஆலோசனைகளை நான் கேட்டிருக்கிறேன்ப்பா. உமக்கு பிரியமில்லாத நிறைய மனிதர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன்ப்பா. அது எல்லாத்தினுடைய தாக்கத்தையும் என் மேல இருந்து கர்த்தர் அகற்றி போடுங்க. இப்போ என்ன சுத்திகரிப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுசுமா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் ஆளுகை செய்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து. இதனாலே கர்த்தாவே, உடைய ஆளுகைக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மாயிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எவ்விதத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் நான் இருந்தாலும் கடைசி நாட்களில் இருக்கிற வஞ்சனையிலிருந்து நான் தப்பித்து ஓட
கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். நானோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய சந்ததியோ இந்த மாயையிலே சிக்கிக் கொள்ள போவது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து. ஏனென்று சொன்ன உங்களை சுத்தி நடக்கிற மாய்மாலத்தை கொஞ்சம் பாருங்களேன். உங்களுடைய பிள்ளைகள் இதுலதான் இருக்க போறாங்க. இதோட இன்னும் கொடுமையான நாட்கள் தான் வரப்போகுது. ஆனா உங்க சந்ததிக்காக நீங்க எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்க? Are you praying for your children and for your grandchildren? உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிக்காக நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சம்பாதிக்கணும் வேண்டாம். நம்ம பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக ஜெபிக்கிற ரொம்ப முக்கியமான ஜெபம், கர்த்தாவே என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும். இந்த நாட்கள்ல மாயிலிருந்து என் பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளணும்ப்பா. என் சந்ததி மாயைக்கு உட்பட்ட சந்ததியா இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் மாய வலைகளிலே விழக்கூடாது. என் பிள்ளைகளுடைய கால்கள் பிசாசுடைய வலை பின்னல்களிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. நிறைய நேரங்களில் வஞ்சனையான அசுத்த ஆவிகள், ஊழியக்காரர்கள் என்கிற பேரிலே வஞ்சனையாய் செயல்படுகிற அசுத்த வல்லமைகள் எங்களையும் எங்கள் சந்ததியும் ஏமாற்றுகிறதா இருக்கிறது. ஆனால் அதற்கு மத்தியிலே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் சந்ததிக்காக, எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த சிமிர்னா ஆலயத்துல யார் இருக்க போறா? இன்னையிலிருந்து ஒரு 100 வருஷம் கண்களை மூடுங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இந்த பிரேயர் டைம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 வருஷம் கழிச்சு இந்த ஆலயத்துல யார் இருக்க போறா? இந்த ஆலயத்துல ஒருவேளை நம்மளுடைய பிள்ளைகள் தலைமுறை இருந்தாங்கன்னா இந்த ஆலயம் எப்படி இருக்கும்? அதுல ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? நிறைய நேரம் நான் என்னுடைய சந்ததியை குறித்து நான் ஜெபிக்கும் போது நான் கற்பனை உலகத்துக்கு போக மாட்டேன். ஆனா நான் இவ்விதமா ஜெபிப்பேன். ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறதை விட என் பிள்ளைகள் உங்களை இன்னும் அதிகமா நேசிக்கணும். நான் என்னுடைய காலத்தை நிறைய நேரங்களை நான் வீணடிச்சது மாதிரி என்னுடைய பிள்ளைகள் காலங்களை வீணடிக்க கூடாது. ஒருவேளை இப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிப்பா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிற சமுதாயம் இருக்கு இல்லைங்களா? நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைங்க, அவங்க படிக்கிற ஸ்கூல், அவங்க போகிற காலேஜ், அவங்க பார்க்கிற சோசியல் மீடியா, இது எல்லாத்துலயும் அவங்க பார்க்கிற காரியம் எவ்வளவு அவங்கள அசுத்தப்படுத்துது தெரியுமா? ஏதோ சும்மா வீட்டுல உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்க நினைக்காதீங்க. ஆள் மனதிலே அவங்களுடைய ஆத்மாவை சத்ருவானவன் தந்திரமாக ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அதிகமா நம்முடைய சந்ததிக்காக நாம் ஜெபிக்கணும். திருமணம் ஆகாதவர்கள் தீர்மானம் எடுங்க. நான் திருமணம் செஞ்சு உங்களுக்கு பிரியமான சந்ததியை நான் வளர்ப்பேன். எனக்கு கொடுக்க போற பிள்ளைகளை நான் உங்க பரிசுத்தத்துல தான் நான் வளர்ப்பேன். என்னுடைய பிள்ளைகள் உங்க வழியில தான் இருக்கணும். இன்னையிலிருந்து 100 வருஷம் கழிச்சு நான் திரும்பி பார்த்தாலும் என்னை விட எனக்கு வருகிற அடுத்த சந்ததி தேவனை அறிகிற அறிவில வளர்ந்தவர்களாய், பரிசுத்தத்திலே தேறினவர்களாய், இன்னும் ஒரு படி தேவனை கிட்டி சேர்ந்தவர்களாய், ஏனோக்குகளை போல, எலியாக்களை போல தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதனாலே அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God is calling you for a higher level of consecration. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உயர்ந்த அளவிலான ஒரு சுத்திகரிப்பிற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க காதுல விழுதா? நீங்க இப்ப இருக்கிறதுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க, திருப்தி ஆகாதீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன், ஆஹா இது திருப்தி ஆகிறது வேண்டாம். திருப்தி ஆகாதீங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளரணும். அதுல அளவு என்பது இல்ல, திருப்தி என்பது இல்ல. நிரப்ப நிரப்ப நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட தான் பேசுறாரு. இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, கேட்க போறீங்க. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உமக்காக வைராக்கியமாய் எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க.
என்னுடைய ஜெப நேரங்கள் எல்லாம் உம்மோடு நெருக்கமாய் ஐக்கியமாய் வருகிற நேரங்களாய் மாறட்டும். கர்த்தர் ஏன் இந்த எச்சரிப்பை நம்ம சபைக்கு கொடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இது கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டிய ஒரு நேரம். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவை மேற்கொள்ளும் பொழுது அந்த பாலைவனத்தில் அவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தையும் தேவ பிரசன்னத்தையும் முதன்மைப்படுத்த குறைந்தது 1 மணி நேரமாவது நான் செலவழிப்பேன் என்பதை தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுங்க. ஒருவேளை முடியாதுன்னா நினைக்காதீங்க. என் வேலை பிஸியா இருக்குங்க, எனக்கு முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை. கண்டிப்பா அவரவருக்கு வேலைகள் பலு இருக்கும், அவரவருக்கு உடல் பலவீனங்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். தேவனிடத்துல கேளுங்க. சிரமமா இருந்தாலும் அதை செய்யுங்க, கஷ்டமா இருந்தாலும் அதை செய்யுங்க. தேவ சமூகத்துல, இசப்பான உங்க சமூகத்துல இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். பரிசுத்தத்திற்காக என்னை விட்டு கொடுக்கிறேன். உங்களுடைய அழைப்பை கேட்டு இந்த கடைசி நாட்களில் இருக்கிற மாயையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த பெரிதான மாயை, எல்லாரையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த மாயை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதான இந்த மாயை, இதிலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, ஒரு விடுதலையை தாங்க. விசுவாச துரோகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாங்களும் எங்களுடைய சந்ததியினரோ விசுவாசத்தை விட்டு விலகுகிறவர்கள் அல்ல, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய், நிலை நிற்கிறவங்க மாத்திரம் இல்ல, தேவனுக்குள்ளாக விசுவாசத்துல வளர்றவங்களா எங்களை மாத்துங்கப்பா. ஜீசஸ். இதனால நீங்க தீர்மானம் எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை அறிவார். தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. என்னுடைய பலத்தினாலே முடியாது, உங்களுடைய பலன் எனக்கு வேணும். நான் இன்னும் அதிகமா உங்களை நேசிக்கவும், மாயிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், பிசாசுடைய தந்திர காரியங்களிலிருந்து நான் விலகி இருக்கவும், என்னுடைய வழிகளை தேவனுக்கு நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய காரியங்களை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வழிகளை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய யோசனைகளை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனையில வருகிற எண்ணங்கள் முதற்கொண்டு பரிசுத்தமானவைகளா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுக்கிறேன். எவ்விதத்திலும் மாயை என்னை மேற்கொள்ள ஒட்டாதிரும். சத்ருவின் மாய வலைகளில் நானும் என் சந்ததியும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க எங்கள் மேல் மிகுந்த கிருபையாயிரும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற இருதயத்தை கர்த்தத்தாரும். அன்பு மிரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மதிய வேளை காவுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ராஜா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். சற்று நேரம் உம்மை ஆராதித்தோம். ஆவியானவர் எங்களோடு கூட எச்சரித்த இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, கேட்க போறவங்க யாரா இருந்தாலும், அவங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தாவே ஒரு மாறுதலை, தேவனிடத்துல கிட்டி சேருகிறதான ஒரு விருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யும். இந்த கடைசி நாட்களில் இருக்கிற எந்த தந்திரங்களிலும் நாங்களும், எங்கள் சந்ததியும், எங்கள் சபையில் இருக்கிற மக்களும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் சபையை காத்தருளும். விசேஷமாய் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களும் உமக்காக தங்களையே முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறவர்களாய், தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சேவையை முன்னின்று செய்கிற சேனை வீரர்களாய் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் மாற்றும். எங்கள் சபை இந்த பகுதியில், இந்த ஊர்ல, இந்த மாவட்டத்துல எதுக்காக எங்களுக்கு வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை இந்த சபையில நிறைவேற்றுங்க. எங்க விசுவாசிகள் குடும்பங்களை நிறைவேற்றுங்க, ஊழியர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. அதற்காக இதை அழைச்சிருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யம் என்கிற பெரிதான திட்டம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும்.
நீரே உயர்ந்திரும், பரிசுத்தப்படுத்தும், உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நமக்கு 2 ஆராதனை.